ஹலோ ஃப்ரெண்ட்ஸே, வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் போர்மேன் அண்ட் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ அண்ட் ஜேடிஓ ஓவர்சீர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆல்சோ டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர். ஸோ இந்த போஸ்டர்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடிங்கிற டாபிக். வேர் டு ஸ்டடினா வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நம்ம சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்ட்டுக்கும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்தெந்த ஸ்டாண்டர்ட் ஆர்டர் புக் வந்து ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்குங்க டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு டோட்டலாக 10 யூனிட்ஸு. ஃபஸ்ட்டு என்ன யூனிட்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், செகண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அடுத்து தியரி ஆஃப் மெஷினரி, அடுத்து மெஷின் டிசைன், அடுத்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். இந்த டோட்டலாக நமக்கு 10 யூனிட் உண்டு. அதுபோக டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அடுத்து டிஎன்பிசியை பொறுத்தவரை இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி அண்ட் இன்ஜினியரிங் மெட்ராலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டும் நமக்கு டோட்டல் 14 யூனிட்ஸ் நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கவர் ஆகும். ரைட், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பொறுத்தவரை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து ஆர்எஸ் குருமி அண்ட் கேஎல் குமார்ங்க புக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ரைட், அடுத்து செகண்ட் என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்தவரை எஸ்எஸ் ரட்டான் அண்ட் ஆர்கே பன்சால்ங்க புக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரியை பொறுத்தவரை நமக்கு வந்து ஆர்கே பன்சால் அண்ட் ராஜ்புட் புக்குங்க ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்குது. அது போக தியரி ஆஃப் மெஷினரியை பொறுத்தவரை எஸ்எஸ் ரட்டான் அண்ட் ஆர்எஸ் குருமி. ரைட், அடுத்து டிசைன் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரை விபி பண்டாரி அண்ட் ஆர்எஸ் குருமி புக். ஓகே, அடுத்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தவரை சிபி கோதண்டராமன் அண்ட் ஆர்கே ராஜ்புட் அண்ட் ஆர்சி சேக் தேவாங்க புக் வந்து நமக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்து தெர்மல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை நமக்கு வந்து ஆர்கே ராஜ்புட் அண்ட் ஆல்சோ தெர்மோடைனமிக்ஸுக்கும் சேம் தான். ரைட், அடுத்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை பொறுத்தவரை பிகே நாயக் அண்ட் ஆர்கே ராஜ்புட். ரைட், அடுத்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜியை பொறுத்தவரை நமக்கு வந்து பிஎன் ரா மற்றும் ஆர்கே ராஜ்புட்ங்க புக் வந்து நல்லாயிருக்கும் ரெஃபர் பண்ண. ரைட், அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து என்னது ஆர்கே ராஜ்புட் அண்ட் வி ராஜேந்திரன் புக்கு வந்து நமக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சை பொறுத்தவரை நமக்கு வந்து பிரேம்குமார் குப்தா அண்ட் டாக்டர் டிஎஸ் கிரா அப்படிங்கிற புக்கு வந்து நமக்கு ரெஃபர் பண்ண நல்லாயிருக்கும். அடுத்து இன்ஜினியரிங் மெட்ராலஜியை பொறுத்தவரையில் என்வி ராகவேந்திராங்க புக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை எனக்கு வந்து சுப்ராஜ் ராமசாமி அப்படிங்கிற ஆர்த்தர் வந்து இந்த புக்கை ரெஃபர் பண்ண நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது போக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் மோஸ்ட்லி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் லிங்கில் கிளிக் பண்ணி இந்த கீழே தெரிகிற லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டேஃபோட டெலிகிராம் சேனல் இருக்கும், அந்த லிங்கில் நீங்கள் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், ஸோ நீங்கள் படித்த துறையில் இங்கே வேலைவாய்ப்பு பெற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து டேஃபுடன் கைகோருங்கள், படித்த துறையிலே வேலையை பெறுங்கள். தேங்க்யூ.